இங்க ஒருத்தன் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனை ஒரு கார் மோத வருது. இதை பார்த்த ஒரு பொண்ணு அவனை காப்பாத்த போய் அவளோட மண்டையில அடிபட்டுருது. இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த பையன் தன்னால இந்த பொண்ணு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டிராகன் மேஜிக் மூலமா அவளை காப்பாத்திடுறான். ஆனா காப்பாத்திட்ட பிறகு அவனோட பவர் மொத்தமுமே அவனை விட்டு போயிடுது. இதுல இருந்து 3 வருஷமா அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரியே அந்த ஊர் முழுக்க சுத்தி வந்துட்டு இருக்கான். இந்த பையன் கிட்ட இருக்கிற ரகசியத்தை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கிட்ட போய் இவனை உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டினா நீ இருக்கிறதோட இன்னும் பல மடங்கு வசதியா மாறிடுவ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. அந்த ஆள் சொன்ன மாதிரியே இந்த பையனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கர ரிச்சா மாறிடுறாங்க. ஆசை யாரதான் விட்டுச்சு, அவன் பைத்தியக்காரனாவே இருக்கிறான். அவனோட ராசி தான் நம்மள இவ்வளவு பெரிய பணக்காரங்களா மாத்திருச்சு. ஆனா இன்னும் அவன் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணோட அம்மா அப்பா சேர்ந்து இவனை விட மிகப்பெரிய பணக்காரனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே தான் இருக்கு. அவனை விடுறதுக்கும் மனசு இல்ல. ஆனா அம்மா அப்பா சொல்றதையும் தட்டி கழிக்க முடியலன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. கடைசியா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையுமே இவனை ரொம்ப கேவலமா பார்த்துட்டு கல்யாண மண்டபத்துக்குள்ளார போறாங்க. சரியா அந்த செகண்ட்ல ஹீரோவோட கழுத்துல இருக்கிற ஒரு லாக்கெட் வந்து மின்ன ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு தங்க டிராகன் வெளியில வந்து அவனோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குது. அவனோட சூப்பர் பவர்ஸ் எல்லாமே அவனுக்கு திரும்பி கிடைக்குது. உடனே நம்ம ஆளு அந்த பைத்தியக்கார கெட்டப் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு கோட் ஷூட்டோட பயங்கர கெத்தா அந்த இடத்துல இறங்கி போறான். இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த புது மாப்பிள்ள